நான் கிச்சன் ரூமில் இருந்தால் ரொம்ப நேரமாக சத்தமே இல்லையே, என்னடா பண்ணுறாங்க கிட்ஸு அப்படின்னு வந்து வெளில போய் பார்த்தா, பாப்பா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். என் பையன் வந்து வெளில போயிட்டான் போல். ஆனால் பாப்பா வந்து நெயில் பாலிஷில் ஒரு வழி பண்ணிட்டா போல், அந்த பாக்ஸ் மேலெல்லாம் பூசி விட்டு. அப்புறம் அம்மா பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து கிழிச்சு விட்டுட்டு இருந்தா. உங்கள் வீட்டு குட்டீஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஹாலிடேஸில் அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போண்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, நேற்று ஈவினிங் வந்து போண்டா தான் செஞ்சுருந்தேன் கிட்ஸுக்கும் எனக்கும் சேர்த்து. சரி, அதையே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாமே அப்படின்ட்டு அவல் இருந்துச்சு வீட்டில், அதை வச்சு தான் வந்து போண்டா பண்ணேன். முருங்கைக்கீரை, புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன். இது கூட அவலும் கோதுமை மாவும் 1/2 கப் சேர்த்துக்கிட்டேன். மைதா மாவு 3/4 கப் அளவு, அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் உப்பும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, சமையல் சோடா இருக்குல்ல, அதுவும் சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பதத்தில் மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் ஆயில் இசிக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா அவல் போண்டா ரெடி.